நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புரத சத்து நிறைந்த இட்லி தோசை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் முழு உளுத்தம் பருப்பு, 100 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் ஒரு 4 இல்லாட்டி 5 இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். இதுக்கப்புறம் ஓமம் 1/2 டீஸ்பூன் மட்டும் போதும். காஞ்ச மிளகாய் ஒரு 10. இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு வாணலில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடியில் முந்திரி பருப்பு நாம் சேர்க்குறோம் இல்லையா, இந்த முந்திரி பருப்பில் நார் சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின்கள்லாம் இருக்குது. முந்திரி பருப்பு புற்றுநோயிலேருந்து நம்மளை காக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. இரத்த அழுத்தத்தை சீராக்கும், இதயத்திற்கு நிறைய நன்மையை கொடுக்கும். இந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் அதே மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மிளகாயை போட்டுட்டு கடலை எண்ணெய் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 3 சொட்டு விட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டேன். இது ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போடணும். இப்போ எல்லா பருப்பையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஓமம் மட்டும்தான் வறுக்கலை, மற்ற எல்லாத்தையும் வறுத்துட்டேன். ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு நாம் மாற்றிக்கலாம். இந்த பொடியில் பாதாம் பருப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது நினைவாற்றலை நமக்கு தரக்கூடியது, நரம்புகளெல்லாம் நல்லா பலப்படுத்தும். நல்ல கொழுப்பு இந்த பாதாமில் நிறைய இருக்குது. இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை பாதாம் பருப்புக்கு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் போடணும். இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஓமம், அந்த ஓமத்தையும் உப்பையும் நாம் இது கூட சேர்த்துடலாம். ஓமம் சேர்த்துடலாம், உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்சியை போட போகிறேன். இப்போ போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பொடியை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி தான் எடுத்தோன்னா நல்லா பொலன்னு இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். திறக்கும்பொழுதே நல்லா ஓமத்தோட வாசனை அடிக்கும். இதில் நம்ம ஓமம் போட்டிருக்கிறதுனால செரிமான பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். பசி தூண்டக்கூடிய தன்மை இந்த ஓமத்துக்கு இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு பசியோட அளவை தூண்டு செய்யும். பாருங்க, பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் தேவையான இந்த பொடியை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதை இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியில் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இதில் போலிக் அமிலம் இருக்குது, அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. எலும்பு சம்மந்தமான நோய்கள்லாம் வராது. இப்போ தோசைக்கு இந்த பொடியை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொடியை தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த பொடிக்காகவே இன்னும் ஒரு 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு ரெசிபியோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.